தமிழரசன் பச்சைமுத்துங்கிற ஒரு புதுமுக இயக்குனரோட படமா இந்த மட்டகாத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இன்னும் சிலர்லாம் நடிச்சு லாஸ்ட் வீக் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு தமிழ் படம் தான் இந்த லப்பர் பந்து. எஸ் யூ ஹேட் இட் ரைட். லாஸ்ட் வீக் ஆக்சுவலி இப்போ தான் மெய்யழகன் படத்துக்கான வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே மெய்யழகனுக்கான வீடியோ இருக்கும். சொன்னது போல் ஒரு வாரம் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. அண்ட் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு படம் நல்லா இருக்குன்னு இத்தனை பேர் சொல்லியும் என்னால் 1 வீக் கிட்ட அந்த படத்தை பார்க்கவே முடியல தேட்டரில். ஃபைனலி நேற்று அந்த படத்தை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே கெத்தான ஒரு கிரிக்கெட் பிளேயராக கெத்தாக சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் தான் ஒரு ஹீரோ. இன்னொரு பக்கம் அந்த ஊர்லேயே ஃபேமஸாக கெத்தான ஒரு கிரிக்கெட் டீமாக இருக்கிறது தான் ஜாலி ஃப்ரெண்ட்ஸு. அந்த டீமில் சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்ற இன்னொரு ஹீரோ. சில அரசியல் காரணங்களால் அவனால் அதில் விளையாட முடியல. பட் அவனோட திறமையால் இப்போ கூப்பிட்ற டீமுக்கெல்லாம் போய் கெஸ்ட் பிளேயராக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த ஈகோ பெருசாகவே வளருது. சூழலும் காலமும் இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து கிளாஸ் ஆகிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சம்பவங்களையே நிகழ்த்துது. அது என்ன அப்படி என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிளாட் பண்ணப்பட்டிருந்தது. இந்த நாட்டை எப்படி அவங்க பிடிச்சாங்கன்னு தெரில. லவ் பண்ணுற பொண்ணு, அதான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா அண்ட் இந்த பையன், அதாவது மாமனார் மருமகன் வைங்களேன், இவங்க 2 பேருக்கும் கிரிக்கெட்டில் கிளாஸுங்கிறது வந்து இந்த நாட்டை எப்படி பிடிச்சாங்கன்னு தெரில. பட்டு அது பக்காவாக பிளாட் பண்ணப்பட்டிருந்தது. அதை நான் ஷோராக சொல்கிறேன். கிரிக்கெட் மேலே அவ்வளோ அபிப்பிராயம் உள்ள ஒரு 5-6 கேரக்டர்ஸ். இது இல்லாமல் நம்ம 2 ஹீரோக்கும் அவங்களோட ஃபேமிலி சொல்லும்போது இவ்வளோ தான் இந்த கதைக்காலத்தில் உள்ள கேரக்டர்ஸ்னு தான் சொல்ல தோணும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேரக்டர்ஸ் கிட்ட நெருக்கி இருக்கும். இந்த அத்தனை கேரக்டர்ஸுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வடிவமைக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்குனா அத்தனை கேரக்டர்ஸும் இந்த படத்தில் அவ்வளோ லைவ்லியாக, லைக் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்தந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மனசில் நிற்கும். அந்த அளவுக்கு அத்தனை கேரக்டர்ஸும் எழுதப்பட்டிருந்தது. இது வந்து ரொம்ப ரேர் தான். அது ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற மாதிரியான 2.5 மணி நேரம் ரன் டைம் கொண்ட ஒரு படத்தில் இத்தனை பல கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காக நிப்பாட்டணுன்றப்போ எந்த அளவுக்கு அந்தந்த கேரக்டர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து எழுதியிருக்கணும், அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நீங்கள் எப்போவுமே வழக்கமாக இந்த மாதிரியான படங்களில் ஒன்று ஹீரோ ஸ்கோர் பண்ணுவான், இல்லை வில்லன் ஸ்கோர் பண்ணுவான்ற டோனில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே 2 ஹீரோ இருக்காங்க. 2 ஹீரோவும் ஒரு கட்டத்தில் சொதப்புற பாயிண்டில் வந்து நம்ம எதிரே பார்க்காம 2 கேரக்டர்ஸ், அதெல்லாம் வந்து ரைட்டிங் அவ்வளோ பிரமாதம். நான் சொல்கிறேன்ல, சும்மா பேச்சுக்கு இப்போது எனக்கு தெரிஞ்சு இது லோகேஷ் ஆரம்பிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வைபுக்கு அந்த காலத்து பாட்டெல்லாம் போட்டு ஒரு சீனோட மாஸ் அப்படியே எலிவேட் பண்ணுறதெல்லாம் வந்து ஐ திங்க் கைதியில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே இருந்தது ரொம்ப ரேராக 1 படம் 2 படம் அப்படின்னு. பட் இந்த கைதி ட்ரெண்டுக்கு அப்புறம் லோகேஷே அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலாக அதை மாற்றினார். அதை தொடர்ந்து அத்தனை பல படங்களில் மார்க் ஆண்டனினா இதனாலே லாஸ்ட் இயர் பெருசாக பேர் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ இந்த படத்துலையும் அதே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த விதத்துலையும் படத்தோட ஒட்டாமல் சேராமல் அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்பெல்லாம் தெரியல. அதுதான் அந்த கேரக்டருக்கான அடையாளமாகவே, கெத்துங்கிற கேரக்டருக்கான அடையாளமே அதை மாற்றினது. அண்ட் அங்கே மட்டும் இல்லை, அதே பாட்டை வச்சு அந்த கெத்துங்கிற கேரக்டரை மொக்க பண்ணுவானுங்க. திரும்ப அது கம்பேக் கொடுக்குற காட்சியெல்லாம் வந்து அது வேறு ரகத்தில் இருந்தது. அதான் சொல்கிறேன்ல, ரைட்டிங்கில் அவ்வளோ ஒரு 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 ஒர்க் ஒன்று போயிருக்கு. ரைட்டிங் மட்டும் ப்ராப்பராக இல்லைனா கண்டிப்பாக இந்த எக்ஸிக்யூஷன் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அஃப்கோர்ஸ் ரைட்டிங் நல்லா எழுதிட்டால் மட்டும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமானா எல்லாராலையும் முடியாது. இங்கே அதுவுமே நல்லா இருந்தது. தென் 2 நடிகருமே போட்டி நடிச்சிருக்காங்க. அது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்கிறது கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. நான் எங்கேயோ ஒரு கமெண்ட் ஒன்று படித்த ஞாபகம். இந்த படம் நான் சொன்னது போல் நேற்று தான் படத்தை பார்த்தேன். அதுக்கு முன்னே ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் இது இல்லாமல் சோசியல் மீடியாலையும் அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ ரேண்டமாக ஏதோ ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டில் இந்த படத்தை அப்ரிசியேட் பண்ணி போட்டிருக்க ஒரு போஸ்ட்டோட கமெண்ட்டை பார்க்குறப்போ நான் பார்த்தேன். அதாவது கெத்து காட்டுறதுக்கு மாஸ் ஹீரோஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு கர்ச்சீஃபு, ஒரு பேட்டு, ஒரு பாட்டு, இதை வச்சு அந்த கெத்துங்கிற கேரக்டருக்கு ஒரு கெத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுதான் வந்து அவ்வளோ இது எல்லாமே பிளான் பண்ணி அவங்க பண்ணுறாங்களா? இப்போ விஜயகாந்த் சார் தான் வச்சு, அதாவது விஜயகாந்த் சார் தான் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரீசெண்டாக அவரோட இறப்புக்கு அப்புறம் பிளான் பண்ணி எடுத்ததா, இல்லை முன்னே அந்த கதையை பிளான் பண்ணும்போது அவர் வச்சு தான் பிளான் பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அத்தனை பாட்டும் இந்த படத்தில் வர ஆல்மோஸ்ட் அத்தனை அந்த ஓல்டு பாட்டு எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட பாட்டு தான். நான் சொல்கிறது கெத்து கேரக்டர் சம்மந்தப்பட்ட பாடல். அது எல்லாம் ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மா யசோதை கேரக்டராக இருக்கட்டும், நான் ஒரு 10 கேரக்டர்ஸ் கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் கூட இந்த 2 கேரக்டரும், இது இல்லாமல் ஹீரோவோட அம்மா கேரக்டர், இதெல்லாம் வந்து பயங்கர ஹைலைட்டு இந்த படத்தில். இந்த கதையில் வர கேரக்டர்ஸில் இந்த 3 கேரக்டர்ஸும் பயங்கர ஹைலைட்டு. அண்ட் கேரக்டர்ஸே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறப்போ அதுகளுக்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க அடுத்தடுத்த காட்சியும். ஒன்றுமே வந்துட்டு அவ்வளோ
ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இன்டர்வல் சீனு, அது தொடர்ந்து வர்ற காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு ஒரு டென்ஸ் ஒன்று ஏற்றி இந்த 2 கேரக்டர்ஸும் பக்கத்தில் வருது, ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிற இடத்துல ஒரு டென்ஸ் ஒன்று ஏற்றி வேறு லெவலில் அந்த டெம்பை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்நேரம் உங்களில் பலரும் பார்த்துருப்பீங்க. சொன்னது போல் 10 நாள் ஆக போகுது இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி. ரொம்ப லேட்டாக போயிருந்தாலும் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் ஆயிராத அளவுக்கு, ஸ்பாய்லர்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கிறாத அளவுக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணி இந்த படத்துக்கு போயிருந்தேன். வெல், என்ஜாய் பண்ணேன், தரவாக என்ஜாய் பண்ணேன். இப்போ நான் சொன்னது போல் நான் பார்க்கும்போது 8வது நாள் நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆகி. 8வது நாளாக 9வது நாள் தெரியல. நேற்று ஃப்ரைடே நான் அந்த படத்தை பார்த்தேன். இது லாஸ்ட்டு ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம் தான் நினைக்கிறேன். 8 நாள். 8வது நாளும் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோவில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா படம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். நேற்று தமிழில் 2 படம், தெலுங்கில் ஒரு படம்னு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸு. அத்தனை புது ரிலீஸஸ் இருக்கும்போது இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஷோ கிட்ட போகுதுன்னா இந்த படம் எந்த ரகத்தில் இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட, அதாவது மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஹீரோவோட படம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கூட, அப்படி மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஹீரோவோட படமே கூட 8வது நாள் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். அதுவும் அடுத்து புது படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறப்போ ஹவுஸ்ஃபுல் போதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இங்கே அது நடந்துச்சு. அதை என் கண்ணால் பார்த்தேன். நான் மெய்யழகன் பார்த்து முடிச்சது நேரம் இந்த படத்துக்கு தான் போனேன். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு நான் போன ஷோ வந்து 2:35 ஷோ. அந்த ஷோக்கு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோங்கிறப்போ படம் எந்த ரகத்தில் இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஒரு சாலிடான என்டர்டெய்னர். அங்கங்கே அந்த சாதி அரசியலும் கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய ரேஞ்சில் பேசிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் ஒன்று பண்ணும். அதுக்கான காரணம் என்ன, அது நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸில் புரியும். அது எதுலேயுமே வந்துட்டு இது இந்த இந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு படம் பாட்டு வரப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி எங்கேயுமே எந்த ஒரு விஷயமே நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு ரகத்தில் இந்த படம் இல்லைங்கிறதே இந்த படத்துக்கு கிடச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் போய் செக் பண்ணலாம். சொன்னது போல் நேரம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்காம என்னை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே போய் செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தாக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.